வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவில் சேல்ஸ் வர்சஸ் ரிட்டர்ன் டேட்டா பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு அசைன் பண்ணா இந்த ஆப்ஜெக்டிவை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கக்கூடிய ரிக்குவயர்மெண்ட் தகுந்தாற் போல மல்டிபிள் விஷுவல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். முக்கியமா ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேபிள்ல இருக்கும்போது இந்த சேல்ஸ் அண்ட் ரிட்டர்னையும் கம்பைன் பண்ணி ஒரு விஷுவலுக்கு கொண்டு வரணும். அண்ட் இருக்கக்கூடிய இந்த விஷுவல்ல ஆல் பாசிபிள் வேஸ்ல நம்ம விஷுவல் கொண்டு வரணும் ஃபார் பெட்டர் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங்க்கு. எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷுவல்ஸும் பிளஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டால இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்றதுக்காக ஃபர்தர் பை இயர் இல்ல மந்த் ஆர் குவார்ட்டர் இந்த மாதிரி ஃபர்தரா அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ரிவ்யூ பண்றது. உதாரணமா இந்த குவார்ட்டர் மட்டும் நான் செலக்ட் பண்றேன், இல்ல பர்டிகுலர் இயர் மட்டும் நம்ம செலக்ட் பண்றோம், இது எல்லாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்றதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிராச்ல இருந்து முழுமையா லேர்ன் பண்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் எளிமையா நீங்க லேர்ன் பண்ண இந்த சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட்னுடைய மெயின் கோல் என்ன, இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டேட்டா செட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டோர் சேல்ஸ் டேட்டா அண்ட் ரிட்டர்ன் டேட்டா தான். அண்ட் இதற்கான சோர்ஸ் ஃபைல் எக்ஸல் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டெஸ்க்டாப்ல பவர் பிஐ அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கக்கூடியது என்னன்னா இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இந்த எக்ஸல் ஃபைல தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். ஸோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா என்னன்னா இது கம்ப்ளீட்லி சூப்பர் ஸ்டோர் சேல்ஸ் டேட்டா. ஒரு ஸ்டோர்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் டீட்டெயில தான் நம்ம இங்க பாக்குறோம். ஒரு ஒரு கண்ட்ரி வைஸாவும் என்ன கேட்டகரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க, என்ன கலர்ஸ். ஸோ இட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதனுடைய எவ்வளவு குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஸ்டோர்லயும், அண்ட் அதனுடைய அமௌண்ட் என்ன, அதனுடைய ப்ராஃபிட் என்ன. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சேல்ஸ் டேட்டா. அண்ட் அடுத்த டேப்ல இருக்கக்கூடியது என்னன்னா ரிட்டர்ன் டேட்டா. ஸோ எல்லா ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். டோட்டல் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 110 வந்து நம்ம இங்க சேல் பண்ணியிருக்கோம். இதுல ரிட்டர்ன் ஆயிருக்கக்கூடியது 20 ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்ப இந்த டேட்டா செட்டை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும். இதற்கு தகுந்தால் போல நம்ம விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கோல் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் டு அனலைஸ் த சூப்பர் ஸ்டோர்ஸ் சேல்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டேட்டா டு கெயின் இன்சைட்ஸ் தட் கேன் இன்ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி டிசிஷன் மேக்கிங். த அனலைஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் தி ஃபாலோயிங் கீ ஏரியாஸ். ஸோ என்னோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா இருக்கக்கூடிய இந்த டேட்டா செட்டை பயன்படுத்தி ஃபியூச்சர்ல எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான டிசிஷன் மேக்கிங், முக்கியமா ஸ்டோர் ரன் பண்ணாவே ப்ராஃபிட் எந்த இடத்துல நம்ம கெயின் பண்றது, எங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதை பத்தி எல்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் ரிடியூஸ் பண்ணலான்றத பத்தி எல்லாமே டீட்டெயிலா பார்ப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் பை கண்ட்ரி, நெக்ஸ்ட் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பை கண்ட்ரி, சேல்ஸ் வர்சஸ் ரிட்டர்ன் பை கண்ட்ரி ரெண்டும் கம்பேரிசன் நம்ம கொடுக்கணும். அடுத்தது காம்ப்ரஹென்சிவ் விஷுவல் அனலைஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ரிட்டர்ன். ஸோ ஆல் பாசிபிள் வேஸ் சேல்ஸ் வர்சஸ் ரிட்டர்ன்ல இருக்கக்கூடியது எல்லாமே இந்த இடத்துல கேட்குறாங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் இன்னும் பார்க்கறதுக்கு இதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் படிச்சா உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ இப்போ நான் பவர் பிஐக்கு போயிடுறேன். இந்த மாதிரி தேரியா பார்க்கறதோட இந்த விஷுவல் நம்ம கிரியேட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே இந்த எக்ஸல் இருக்கக்கூடிய டேட்டா நம்ம பவர் பிஐ கனெக்ட் பண்ணணும்னா கிளிக் ஆன் ஹோம் டேப் அண்ட் எக்ஸல் ஒர்க் புக். இதில் இருக்கக்கூடிய ஃபைல் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். கிளிக் ஆன் ஓப்பன். கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ உங்களால் இந்த டேட்டா பார்க்க முடியும். ஆர்டர்ஸ் டேட்டா அண்ட் ரிட்டர்ன்ஸ் டேட்டா. இந்த டூ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டா தான் நம்ம எக்ஸல் ஃபைலில் பார்த்தோம். இந்த எக்ஸல் ஃபைல் பார்த்தா தெரியும். ஆர்டர்ஸ்ன்ற டேட்டா வந்து ஒரு ஷீட்லையும் அண்ட் ரிட்டர்ன்ஸில் இருக்கக்கூடியது இன்னொரு ஷீட்லையும் இருக்கு. ரெண்டுக்குமே எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டா. ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டுமே இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த சேஞ்சஸும் வேண்டாம். ஒருவேளை இது அன்ஸ்ட்ரக்சர்ட்ல ஃபார்மேட்ல இருந்ததுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பயன்படுத்தி நீங்க தேவையான மாதிரி நீங்க ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். பட் ஆனா இப்ப அந்த ரிக்குவயர்மெண்ட் இல்ல. டேட்டா எல்லாமே அலைன்மெண்டா எப்படி நம்மளுக்கு தேவையோ அந்த பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ நவ் கிளிக் ஆன் லோட். டேட்டா லோட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். டேட்டா கம்ப்ளீட்டா லோட் ஆன உடனே ரைட் சைடுல உங்களால இந்த ரெண்டு நியூ
ஷீட்டை பார்க்க முடியும். ஒன்று வந்து ஆர்டர்ஸ், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த ஏரோ மேலே கிளிக் பண்ணா இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே இங்கே நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இதனுடைய டேட்டா நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கணும்னா இங்க இருக்கக்கூடிய செகண்ட் விஷுவல் டேபிள் வியூ, இந்த டேபிள் வியூ மேல கிளிக் பண்ணும்போது கம்ப்ளீட் டேட்டா நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆர்டர்ஸ் மேல நான் கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ண உடனே இமிடியேட்டா இருக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா இருக்கக்கூடிய இந்த டேட்டா இந்த ஃபார்மேட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். உதாரணமா இங்க இருக்கக்கூடிய பாருங்க, ஆர்டர் டேட். டேட் வந்து இந்த இடத்துல டேட் ஃபார்மேட்ல இல்ல, நம்பர் ஃபார்மேட்ல இருக்கு. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? ஆர்டர் டேட் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் டேட் இந்த காலம்ல இதை செலக்ட் பண்ண உடனே மேல இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய டேட்டா டைப் வந்து ஓல் நம்பர் இருக்கு. ஸோ இதுக்கு பதிலா டேட்ன்ற ஃபார்மேட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்மேட் நீங்க எதிர்பார்த்த ஃபார்மேட் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபார்மேட் இதுல போயிட்டு நீங்க ஷார்ட் டேட் கொண்டு வந்துடலாம். ஸோ MMDDYY ஃபார்மேட்ல வரும். அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிட்டர்ன்ஸ் டேபிள்லயும் இந்த டேட் ஃபார்மேட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே மேல டேட்டா டைப், இந்த ஃபார்மேட் ஷார்ட் டேட். ரிமைனிங் எல்லாம் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல இருக்கு, இது வந்து நம்பர்ல இருக்கு. டேட்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்ட் ஃபார்மேட்ல வந்தது. இப்போ நான் விஷுவலுக்கு போகலாம். விஷுவல் ஒன் பை ஒன்னா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹெட்டர் வேணும். இன்சர்ட் இருக்கக்கூடிய ஷேப்ல இங்க இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இதை ரீசைஸ் பண்ணிடலாம். டைட்டில் ஷேப் கீழே ஸ்டைல் இருக்கக்கூடிய இடத்துல டெக்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு சேல்ஸ் வர்சஸ் ரிட்டர்ன் அனாலிசிஸ் டேஷ்போர்ட். இந்த ஃபாண்ட் 25 செட் பண்ணலாம், இல்லை இன்க்ரீஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம் உங்க தேவைக்கு தகுந்தாற்போல். இப்போ முக்கியமான கான்செப்ட் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம ஓபன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ் பை கண்ட்ரி, இதுதான் மெயின் ரிக்குவயர்மெண்ட். இன்னும் டீப்பா இதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்க படிச்சு பார்க்கலாம். ஐடென்டிஃபை அண்ட் கம்பேர் தி டோட்டல் சேல்ஸ் ஜெனரேட்டட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஸோ ஒரு கண்ட்ரிலையும் ஆகியிருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். விசுவலைசேஷன் கீழே மல்டிபிள் விஷுவல்ஸ் இருக்கு. ஒரு விஷுவல்ஸுக்கும் ஒரு ரீசன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, எதுக்காக அதை பயன்படுத்துறோம்னு. இப்ப கம்பேரிஷன் வரும்போது நம்ம பயன்படுத்த வேண்டியது என்னன்னா இந்த காலம் சார்ட் பயன்படுத்தலாம். காலம் சார்ட் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியா டிட்டர்மைன் பண்ண முடியும். அண்ட் ட்ரெண்டிங் வேணும்னா லைன் சார்ட் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ டோட்டல் சேல்ஸ் நான் கொண்டு வரேன். இங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்ல டோட்டல் சேல்ஸ் டிராக் அண்ட் டிராப் வேல்யூஸ் எல்லாமே நம்மளால ரீட் பண்ண முடியும். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டைரக்டா நம்பர்ஸ்ல வேணும், இந்த மில்லியன்ஸ்ல வேண்டாம்னா இங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளே யூனிட்ஸ் கீழே நன்னு செலக்ட் பண்ணா டைரக்ட் வேல்யூ விசிபிள் ஆகும். இல்ல தௌசண்ட்ஸ்ல பார்க்கணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ அதிகமா இருக்கும்போது மில்லியன்ஸ்ல இல்ல ஆட்டோ நீங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே பவர் பிஐ வில் டிடெக்ட், அதாவது அந்த வேல்யூ வந்து தௌசண்ட்ல நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ணணுமா இல்ல மில்லியன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுமா நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் யூசிங் ஆட்டோ இன் திஸ் சினாரியோ. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த கிரிட் லைன் உங்களால பார்க்க முடியும். இந்த கிரிட் லைன் வேண்டாம்னா இங்க இருக்கக்கூடிய கிரிட் லைன்ஸ் கீழே இந்த கலர் வந்து நான் ஒயிட்ல மாத்தினாவே அந்த கிரிட் லைன்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும். இல்லைன்னா டர்ன் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளால பார்க்க முடியும் டோட்டல் சேல்ஸ் பை கண்ட்ரி. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பை கண்ட்ரி நம்ம அடுத்தது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் டேபிள் பயன்படுத்தணும். இங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் டேபிள்ல அடுத்தது ரிட்டர்ன் டேபிளை பயன்படுத்தி நம்ம அதை கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த சேம் விஷுவல் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இங்க மூவ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஃபார்மேட் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இல்ல மறுபடியும் நீங்க இதை கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த டிசைன் நீங்க என்னென்ன இந்த ஃபாண்ட் சைஸ் இந்த பேக்ரவுண்ட் செட்டிங் இது எல்லாம் மறுபடியும் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் கீழே இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸை நம்ம டிராக் அண்ட் டிராப். அடுத்தது கண்ட்ரி டிராக் அண்ட் டிராப் இன் எக்ஸ் ஆக்சஸ். இப்போ ஈஸியாக உங்களால் கம்பேர் பண்ண முடியும். டோட்டல் சேல்ஸ் எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்கு அண்ட் எந்த கண்ட்ரிலேருந்து ப்ராடக்ட் அதிகமாக ரிட்டர்ன் ஆயிருக்குன்றது நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். உதாரணமாக ஆயிருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அதிக சேல்ஸ் 5 மில்லியன் ஆயிருக்கு அண்ட் ரிட்டர்னும் அந்த கண்ட்ரியில தான் அதிகமாக இருக்கு.
வெராஸ் இந்தியால பாருங்க டோட்டல் சேல்ஸ் வந்து 1 மில்லியன் ஆயிருக்கு. பட் ரிட்டர்ன் வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஈஸியா குயிக் டெசிஷன் எடுக்கிறதுக்கும், அனலைஸ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷுவல் 2மே ரொம்ப ஈஸி. 2 டிஃபரண்ட் செட் ஆஃப் டேட்டால இருந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். பட் அடுத்து இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, சேல்ஸ் வெர்சஸ் ரிட்டர்ன்ஸ். டோட்டல் சேல்ஸ் வெர்சஸ் டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கு பை கண்ட்ரி. ஸோ இது 2மே நம்மளுக்கு ஒரே விஷுவல்ல கொண்டு வரணும் பை யூசிங் ரிலேஷன்ஷிப் between sales and returns for each country to highlight areas of concern or opportunities. ஸோ இது 2மே எனக்கு ஒரே விஷுவல் இருக்கும்போது, எந்த இடத்துல என்னால ஃபோக்கஸ் பண்ணணும், எங்க எனக்கு ஃபோக்கஸ் ஏரியா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னு நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்படி ஒன் பை ஒன்னா கம்பேர் பண்றதுக்கு பதிலா அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இப்ப அந்த விஷுவல் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய விஷுவல்ல எந்த விஷுவல் அதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 விஷுவல் ஒரே கிராஃப்ல வரணுன்றதுனால ஐ யூஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ லைன் அண்ட் ஸ்டாக்ட் காலம் சார்ட் இந்த இதை நான் பயன்படுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரி எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ் இருக்கு, காலம் ஒய் ஆக்சஸ்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னால் பார்க்க முடியும். அண்ட் அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் இதை வந்து லைன்ல கொடுக்கலாம். ஆனா கொடுக்கும்போது இங்க பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இந்த லைன் வந்து நம்மளுக்கு 4,70,000 ஓவரால் ரிட்டர்ன் ஆயிருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளுக்கு காட்டுது. பட் ஆனா ஒரு ஒரு கண்ட்ரிலையும் டிஃபர் ஆயிருக்கு. டோட்டல் ரிட்டர்ன் வேல்யூ வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆயிருக்கு. இது எந்த இதுவுமே லிங்க் ஆகல. ஸோ இதுவே டிஃபரண்ட் ஷீட் அண்ட் இதுவே டிஃபரண்ட் ஷீட் 2மே டிஃபரண்ட் ஷீட்ல டேட்டா இருக்கிறதுனால இது கரெக்டா லிங்க் பண்ணி காட்ட முடியல. டோட்டல் சேல்ஸ் வர்சஸ் டோட்டல் ரிட்டர்ன். இப்ப அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னா, இங்க இருக்கக்கூடிய மாடல் வியூ இது மேல கிளிக் பண்ணிட்டு இங்க இங்க பார்க்கணும். உங்களுக்கு விஷுவல் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கான்னு. பவர் பிஐல ஒரு சில நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிலேஷன்ஷிப் டிடெக்ட் பண்ணிடும். ஒருவேளை டிடெக்ட் பண்ணாத இடத்துல நம்ம தான் மேனுவலா ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். ஸோ 2 டேபிள்லயும் காமனா இருக்கக்கூடிய காலம் எதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆர்டர் ஐடி இங்க இருக்கு. ஆர்டர் டேட், கஸ்டமர் நேம் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு டேபிள்லயும் ரிட்டர்ன்ஸ் டேபிள்லயும் நம்மளுக்கு ஆர்டர் ஐடி இருக்கு. ஸோ நம்ம ஆர்டர் ஐடியை பயன்படுத்தியே நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் ஐடி அப்படியே டிராக் அண்ட் டிராப் ஆன் தி அனதர் டேபிள் இங்க இருக்கக்கூடிய ஐடி மேல கிரியேட் ஆகும். ஸோ இங்க நம்மளுக்கு நியூ ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ற இடத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரிட்டர்ன்ல வந்து நம்மளுக்கு யூனிக் வேல்யூ இருக்கு. பட் ஆனா ஆர்டர்ஸ்ல வந்து நம்மளுக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல ஒன் டு மெனின்னு பவர் பிஏ டிஃபால்ட்டா நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணுது when we drag and drop அந்த மெத்தட்ல பண்ணும்போது. இப்ப முக்கியமா இந்த சிங்கிள் சைடுன்னு இருக்கும்போது ஒன் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து தான் இன்னொரு கிராஃப் கிரியேட் ஆகும். பட் ஆனா அதே மாதிரி ரிட்டர்ன்ல இருக்கக்கூடிய டேட்டாக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து சேல்ஸ்ல கிரியேட் ஆகணும்னா நம்மளுக்கு போத் நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் கிளிக் ஆன் சேவ் நவ். இமிடியேட்டா இந்த ஐகான் உங்களால பார்க்க முடியும். 2 ஹேரோ அப் அண்ட் டவுன் இந்த ஏரோ இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப் போத் நம்மளுக்கு கன்சிடர் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஒன்ன்றது இதுல இருக்கக்கூடியது யூனிக் வேல்யூ. அண்ட் இந்த ஸ்டார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூ இருக்கு இந்த டேபிள்ல. ஸோ இப்போ நான் என்னுடைய ரிப்போர்ட் வியூக்கு போறேன். இந்த ரிப்போர்ட் வியூல இமிடியேட்டா அந்த சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ டோட்டல் சேல்ஸ், டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு. நான் என்ன பண்ணலன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சேம் இந்த ஃபார்மேட் பெயிண்டர் பயன்படுத்தி இந்த இதையும் நான் அலைன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே. அண்ட் டைட்டில் வந்து இங்க இருக்கக்கூடியதுல டைட்டில் டோட்டல் சேல்ஸ் ரிட்டன் பை கண்ட்ரி. இந்த லெஜெண்ட் சம் ஆஃப் டோட்டல் சேல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லெஜெண்ட் வந்து எனக்கு பாட்டம்ல வேணும். ஸோ இங்க இருக்கக்கூடிய லெஜெண்ட்ல டாப் லெஃப்ட்டுக்கு பதிலா பாட்டம் சென்டர் அண்ட் அதனுடைய நேம் வந்து நான் ரீநேம் பண்ணிடுறேன். ஸோ டோட்டல் சேல்ஸ் அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய லைன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு டோட்டல் ரிட்டர்ன் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன்ல இருக்கக்கூடிய கலர் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேம் அதே மெத்தட் விஷுவலுக்கு கீழே இங்க இருக்கக்கூடிய லைன்ஸ்ல கலர் லைட் ஆரஞ்ச். அதே மாதிரி இது இன்னும் ஃபர்தரா நம்ம அனலைஸ் பண்றதுக்கு எப்பயுமே சேல்ஸ் அதிகமா இருக்கும், இருக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய செகண்டரி ஆக்சஸ்னுடைய வேல்யூ நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம். செகண்டரி ஒய் ஆக்சஸ்ல மினிமம் வந்து 0ல இருந்து மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து 6 லேக்ஸ்னு இருக்கு. ஸோ நான் மேக்ஸிமம் ரிட்டர்னுக்கு வந்துட்டு இப்போதைக்கு டிஃபைன் பண்ணிக்கலாம் 10 லேக்ஸ் செட் பண்றேன்.
செட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். ஸோ டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்கக்கூடியது 5 மில்லியன். ஆனா இங்க இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆயிருக்கக்கூடியது 0.2 மில்லியன் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அண்ட் அதே மாரி இங்க இருக்கக்கூடிய இந்தியானுடைய டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் அண்ட் ரிட்டர்ன் வந்து 0.01 மில்லியனுக்கு கீழ தான் இருக்கு. அண்ட் ஃபர்தரா நீங்க இது மாரி அனலைஸ் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும். அண்ட் அடுத்து இருக்கக்கூடியது முக்கியமான ஒண்ணு. காம்ப்ரஹென்சிவ் விஷுவல் அனலைசிஸ் ஆஃப் சேல்ஸ் வெர்சஸ் ரிட்டர்ன். எக்ஸ்ப்ளோர் பாசிபிள் விஷுவல். ஸோ அவங்க நம்மளுக்கு இதான் இந்த விஷுவல் தான் வேணும்னு சொல்லல. ஆல் பாசிபிள் விஷுவல்ஸ் எதா இருந்தாலும் நம்மளுக்கு கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னு இந்த இடத்துல இருக்கக்கூடியது, இந்த ஷீட் நேம் வந்து நான் சம்மரின்னு நான் குடுத்துர்றேன். அண்ட் அதுக்கு அடுத்தது இத அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நியூ பேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ டூப்ளிகேட் ஆஃப் சம்மரின்னு குடுத்துட்டு, இதுல ஓவரால் பாசிபிள் விஷுவல்ஸ்ன்னு நம்ம குடுத்துடலாம். அண்ட் இந்த 2 விஷுவலும் இப்ப நம்மளுக்கு தேவையில்ல. அண்ட் இப்ப இங்க இருக்கக்கூடிய இது அப்படியே கொஞ்சம் நான் மூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கண்ட்ரி. கண்ட்ரி வைஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் வெர்சஸ் ரிட்டர்ன் நம்ம பார்த்திருக்கோம். சம் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் ஓகே இது சேஞ்ச் ஆகல. ஸோ டோட்டல் ரிட்டர்ன் இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம். லெஜெண்ட் டெக்ஸ்ட் போல்ட் பிளாக் கலர். ஸோ இந்த டேட்டா செட்ல நம்ம போகும்போது தெரியும் என்னென்ன விஷுவல்ஸோட நம்மளுடைய டேஷ்போர்டில் கிரியேட் பண்ண முடியும்னு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் இருக்கு, கண்ட்ரி இருக்கு, கேட்டகரி இருக்கு, கலர் இருக்கு. ஸோ கலர் வைஸ்ல டோட்டல் சேல்ஸ் அண்ட் ரிட்டர்ன் பார்க்க முடியும். கேட்டகரி வைஸ்லயும் நம்ம டோட்டல் சேல்ஸ் அண்ட் ரிட்டர்ன் பார்க்க முடியும். அண்ட் கஸ்டமர் நேம் வைஸ்லயும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன அடுத்துக்கு அடுத்தது இது அப்படியே நம்ம மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு கண்ட்ரி வைஸ்ல இருக்கு இப்ப. அண்ட் அடுத்தது இங்க இருக்கக்கூடியதுல கொஞ்சம் ரீஅலைன்மெண்ட் பண்ணிடலாங்க. இந்த விஷுவல் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கண்ட்ரின்றதை ரிமூவ் பண்ணிட்டு கேட்டகரி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். சேம் அதே மாதிரி இந்த இடத்துலயே கம்பேர் பண்ண முடியும். இமிடியேட்டா நம்மளால பார்க்க முடியும். ஸோ லேப்டாப் தான் நம்மளுக்கு அதிகமாக சேல் ஆயிருக்கு. அண்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 0.9. ஜஸ்ட் டிராஃப்ட் வெர்ஷன் டேட்டா தான் இது. ஒரிஜினல் டேட்டா இல்லை. நீங்கள் உங்களுடைய டேட்டா பயன்படுத்தும் போது ஈஸியாக ஒரிஜினல் விஷுவல் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய கேட்டகரி மறுபடியும் நான் எடுத்துட்டு இருக்கக்கூடியது கலர்ஸ். ஸோ இந்த கலர்ஸ் வைஸ்ல என்னென்ன டோட்டல் சேல்ஸ் டேட்டா பார்க்க முடியும். இப்போ சில்வர்ல அதிகமாக நம்மளுக்கு சேல் ஆயிருக்கு. அப்போ அதிகமாக நான் சில்வர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அட் லாஸ்ட் ஒன் கஸ்டமர் விஷுவல் நம்ம பார்க்கணும். இருக்கக்கூடிய இந்த கலர் என்ற ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமர் நேம் அதை நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். ஸோ அதிகமாக வாங்கி இருக்கக்கூடிய கஸ்டமர் நேம் வந்து சின். அதே மாதிரி இருக்கக்கூடிய அதர் கஸ்டமர்ஸ் அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் அண்ட் ரிட்டர்ன் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். இப்போ இதுக்கும் ஒரு லைன் கிரியேட் பண்ணிடலாம். இந்த ஷேப் அப்படியே ரீசைஸ் பண்ணிட்டு இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸ்டைல் கலர். ஓகே ஒன் லாஸ்ட் சேஞ்ச். இதனுடைய டைட்டில் எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து டோட்டல் சேல்ஸ் பை கேட்டகரி. ஸோ டைட்டில் கீழே கேட்டகரி அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது கலர் அண்ட் அட் லாஸ்ட் கஸ்டமர் நேம். ஃபைனலா ஏதாவது ஃபர்தரா இயரா இல்லை பை குவார்ட்டர் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும்னா ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸ்லைசர்ஸ் பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய ஆர்டர் டேட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டேட் ஹையரார்க்கி பார்க்க முடியும். இப்போ இயர் டிராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே இந்த ஃபார்மேட் பாருங்க எப்படி வருதுன்னு. ஸோ பிட்வீன்ல வந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய இது மேலே செலக்ட் பண்ணிட்டு ஸ்லைசர் செட்டிங் ட்ராப் டவுன். அடுத்தது குவார்ட்டர் டிராக் அண்ட் ட்ராப் அண்ட் மந்த். ஸோ இப்போ நம்ம இது மேலே கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2017 இப்போ அந்த டேட்டா மட்டும் பார்க்கணும்னா இது மேலே கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விஷுவல் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி ஃபர்தரா ஒரு பர்டிகுலர் குவார்ட்டருக்கான டேட்டா மட்டும் பார்க்கணும் 2017நாலே நம்மளால பார்க்க முடியும். ஸோ 2017 இந்த பர்டிகுலர் இதில் சேல்ஸ் இல்லை. அண்ட் Q2ல நம்மளுக்கு சேல்ஸ் இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் இந்த மாதிரி டேட்டா எல்லாமே அனலைஸ் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் உங்களுக்கு அசைன் பண்ணாலாம் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கிளியரா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷுவலா நம்ம கொண்டு போகணும். அப்ப எவென்ச்சுவலா உங்களால இந்த மாதிரியான ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணா ஈஸியா தேவையான இன்சைட்ஸ் எல்லாம் கெயின் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.